மறுதரப்படைகிறது. எனவே இந்த குழந்தைக்காக நாம் சிறப்பாக இந்த நிகழ்வில் ஜெபிக்கின்ற பொழுது இந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களை, திருமலுக்கு பெற்ற குழந்தைக்காக திருமலுக்கு பெற இருக்கின்ற இந்த குழந்தைக்காகவும் நமக்காகவும் சிறப்பாய் ஜெபிப்போம். உங்களுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என்னும் ஒளி வீசும் தெய்வீக மனிதர்களால் திருமுழுக்கின் வழியாக இக்குழந்தை மறுபரப்படைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு உறுதி பூசல் வழியாக இவர் விசுவாசமுள்ள சீடராகவும் உமது நற்செய்தியின் சாட்சியாக விளங்கச் செய்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூயாவியாரின் வழியாக இவரை விண்ணரசின் பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவருடைய குடும்பங்களை ஒரு அன்பில் என்றும் காத்தருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுவோம். புனிதர்களை நோக்கி பார்க்கிறோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, உடைய திருமுழுக்கு யோவானி, உடைய ராயப்பரை சின்னப்பரி, தோமையாரி, சவேரியாரி, அல்போன்சம்மாளி, அன்னை தெரேசம்மாளி, இறைவனி எல்லாம் புனிதரே புனிதையரே, என்றும் வாழும் எல்லாம் இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும் இருளிலிருந்து மனிதனை விடுவிக்கும் அது ஒளி வியத்தக அரசில் கொண்டு வந்து சேர்த்தோம். உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினி. இக்குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்கும் மாட்சியின் ஆலயமாகும். இவரில் தூயாவியார் குடிகொள்ளச் செய்திட வேண்டும் என்று மேலாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். இப்பொழுது இந்த குழந்தையினுடைய நெஞ்சில ஆயத்து எண்ணெயானது பூசம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. இப்பொழுது இந்த குழந்தைக்காக நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து கொடுக்க இருக்கின்றீர்கள். எனவே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பொருளுணர்வு வழக்கமான பட் பொருளுணர்வு நாம் பதில் சொல்லுவோம். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுவீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து இறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டெடுப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூயாவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் கேப்ரியலா திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? கேப்ரியலா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். இப்பொழுது இந்த குழந்தையினுடைய உச்சம் தலையில கிறிஸ்மா அப்படிங்கிற தைலமானது பூசப்படுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக எல்லாம் உள்ள இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூயாவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப் பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு தருவீர்களாக.
இப்பொழுது இந்த குழந்தைக்கு வெண்ணிற ஆடை கொடுத்தது துப்பியதற்கு தான். தோல் போடுங்க ஆமா. கேப்ரியலா, நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாகும். உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. இப்பொழுது எரிகின்ற திரியானது கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்றைக்குரிய பெற்றோரே, ஞானம் பெற்றோரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அடையாது காக்கும் முரட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்றி குழந்தை ஒளியின் மகளாய் இன்று வாழ்வாரார். நம்பிக்கை நிலைத்திருந்த ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வாழ்வீட்டில் அவரை எதிர்கொண்டு